ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சதுர்பூஜன் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். ஸோ எப்பயுமே நம்ம மார்னிங் எழுந்ததும் வந்து ஒரு நல்ல ஒரு டீ காஃபியோடு வந்து அந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ 1 வீக் வந்து ஆகும். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஆசை, எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருக்காங்களே நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சட்னிக்கு வந்து தயார் பண்ணியிருக்கேன். இட்லி சட்னி தான். எப்பயும் போல் வந்து நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி நாளை வந்து நம்ம தொடங்குவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி நல்ல நேரம் நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நான் எப்பயுமே வந்து விளக்கேற்றுவேன். ஸோ விளக்கேற்றினதும் ஏதாவது வந்து பழம், நான் வந்து திராட்சை இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு துளசி செடி நம்ம வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோமோ ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நான் வந்து தண்ணி விடுவேன். இது வந்து எப்பயுமே ஆஸ் யூஷுவல் வழக்கமானது தான். இந்த மாதிரி பண்ணால் வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சுற்றி வந்து எல்லாமே வந்து நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குட் வைப்ஸ் வந்து நம்ம சுற்றி வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணி பழகிக்கோங்க. பண்ணுறவங்க ஓகே, பண்ணாதவங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணி பழகிக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விசேஷம். திராட்சை மட்டுமே நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து உட்காண்ட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து குரங்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து தாவி மேலே போயிடுச்சு. நான் தான் வந்து துரத்தி விட்டேன். ஸோ அந்த சமயம் வந்து வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் வாழைப்பழத்தை எடுத்து வெளியில் போட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த 2 வாழைப்பழத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மேலே ஏறி பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய குரங்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து ஒரு குரங்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பக்கத்தில் போய் பார்த்து இந்த மாதிரி பக்கத்தில் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப பயமாகவே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பயப்படுவேன். இந்த குரங்கோடையே வந்து ஒரு பாதி நாள் வந்து அப்படியே போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, உப்பு ஜாடி. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிட்டா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஜோசியக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா, ஸோ பக்கத்தில் அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வந்து நல்லதாக இருக்கணும், எல்லாம் நல்லதாக நடக்கணும், பணம் வந்து பெருகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டு அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது தான் அவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டுமே பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் வந்து இந்த மாதிரி வந்து கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே இந்த உப்பு ஜாடி வந்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் உப்பு வந்து எப்பயுமே வந்து நிரப்பி தான் வைக்கணும். அதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா பீங்கான் பிளேட் வந்து வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் பிளேட்டு, அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் பிளேட்டு, சில்வர் பிளேட்லாம் வந்து வைக்கக்கூடாது. கண்ணாடி பிளேட் வந்து வைக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி பீங்கான் பிளேட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து நாணயம் இருக்குது பார்த்திங்களா, காசு, நம்ம என்ன காசு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து காசு வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பு ஜாடி வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உள்ளேயும் காசு வந்து வைக்கணும். நான் எல்லாரையும் கண்டிப்பாக வைங்கன்னு சொல்லி கம்பல்சரி பண்ணலை. ஸோ யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கோ, இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுப்புக்கு சைடில் இங்கே வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து வச்சுருக்கேன். தட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து உப்பு ஜாடி வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து கொஞ்சம் ஈவினிங் வந்து வெளில போக வேண்டிய வேலையும் இருக்குது. ஸோ அது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த வேலை ரொட்டீன் வந்து ஒரு 11 மணிக்கு வந்து நாங்கள் எப்பயும் வந்து ஒரு டீ காஃபி வந்து போட்டு குடிப்போம். ஸோ அதுதான் வந்து போட்டு குடிச்சிட்ருக்கோம். மித்தன் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்கான், என் கூட பேசிட்டு விளாண்டுட்ருக்கான். ஸோ ஈவினிங் வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளம்பியாச்சு. அரௌண்ட் வந்து ஒரு 5:00 5:30க்கு தான் வந்து நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரத்தில் டபுள் டெக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் அக்வாரியம், அதாவது வந்து உள்ள ஃபிஷ் பற்றி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ரேட்டுக்கு வந்து நம்ம போகக்கூடிய ரேட்டுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. மெயினாக வந்து இது எல்லாருக்கும் யாருக்கு பிடிக்கும்னா சின்ன பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும்.
இது வந்து என்ட்ரன்ஸ் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபுல்லாக அனிமல்ஸ் இருந்தது, வாட்டர் அனிமல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அடுத்த சைடில் வந்து நம்ம டர்ன் பண்ணி போனோம்னா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வச்சு ஒரு வராண்டா மாதிரி அந்த லைன் ஃபுல்லாமே வந்து 2 பக்கமுமே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. சின்ன ஃபிஷ்ஷஸ்லேருந்து நிறைய வகையான ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. நண்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து தத்தி மாதிரியே இருந்தது. அதாவது வந்து நகராமே வந்து அந்த ஃபிஷ் டேங்க்ஸில் வந்து இருந்தது. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறச்ச வந்து ரொம்ப நல்லாவும் இருந்தது. நிறைய கூட்டம் வந்திருந்தது. நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் வந்து அங்கே போயிருந்தோம். அன்றைக்குமே வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. நீங்கள் பார்க்குறப்பயே இப்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து போனதே ஒரு 5:45 6 மணிக்கு தான் அந்த மாதிரி போனோம். ஆனால் அந்த சமயமே வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நீங்களும் நியர்பை தாம்பரங்கிட்ட இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ரேட் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ரேட் வந்து அடல்ட்ஸாக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் 3 வயசுக்கு கீழேனா எடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு மேலே இருந்ததுன்னா 100 ருபீஸ் பெர் ஹெட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு வெளில வரும்போது இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டாச்சு அனிமல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது பக்கத்தில் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அடுத்து இதெல்லாம் தாண்டி உள்ளே போனோம்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனல்லேயே நான் எட்மிஷன் போனதை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம போகிறச்சே வந்து முன்னாடியே எல்லா கடையும் போட்டிருப்பாங்க. பிளாஸ்டிக்ஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹானர் ஹவுஸு, பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்னோ வேர்ல்டு வந்து ஒன்று இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் வந்து விளையாடுற மாதிரி இருந்தது. அதில் வந்து நாங்கள் என்ன கேம் விளையாண்டோன்னா, இந்த மாதிரி பால் போட்டால் அங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த நம்பர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் என்ன கிஃப்ட் இருக்கோ அதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் விளாண்டா அவங்களுக்கு வந்து 50 ரூபா, நம்ம 50 ரூபா கட்டி இந்த கேம் வந்து விளையாடணும். விளாண்டா எனக்கு என்ன கிடச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுல் அண்ட் ஸ்பூன் வந்து கிடச்சிது. ஆனால் அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் தான் இருந்தது. நல்லா கெட்டியாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 360 டிகிரி வீடியோ வந்து நாங்கள் போயிருந்தோம். அதில் என் மித்துன் தான் வந்து நின்றுட்டுருக்கான். இந்த வீடியோ வந்து எடுக்கிறச்ச ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கேமரா வாங்கி நமக்கே வந்து எடுத்து கொடுப்பாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் பெர் ஹெட் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்தது. இதோட ஒரிஜினல் வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. ஷார்ட்ஸில் வேணால் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. ஸோ இதை வந்து அங்கே போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா கேம் வந்து நாங்கள் எதுவுமே விளையாடலை. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் மட்டும்தான் மித்துன்னு வந்து விளையாண்டா. மற்றபடி நாங்கள் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளில வந்துவிட்டோம். அவன் எதுவும் ஆசைப்படலங்கிறதுனால நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த கேம் மட்டும் விளையாடிட்டு வெளில வந்துட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பயங்கர கூட்டமாக இருந்தது. ஒரு இடத்துக்கு போய் விளையாட்லான்னா அதுக்கே ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் இதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். அடுத்து ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு. ஸோ பாப்பாவுக்கும் மித்தனுக்கும் 2 பேர்த்துக்கும் செப்பல் வந்து பழசாயிடுச்சின்னு சொல்லி 2 ஷூ வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஷூஸும் செப்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து 2 செப்பல் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வரவும் ஒரு மாஸ்க்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் லைட்டிங் வச்சு இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ரொம்ப ஃபேமஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்க வச்சே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அதுக்கு வந்து பேட்ரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் ஒரு பாட்டில். 100 ருபீஸ்க்கும் இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் அதை ஒன்று மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து எடுத்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பேட்ரி வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து அதில் வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மாட்டியும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஷோகேஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். லைட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக நைட் டைமில் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 3 பேட்ரி நான் வந்து போட்டிருக்கேன்.
போட்டால் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேட்ரி கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ டோட்டலாக 180 ருபீஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.